வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துக்கு ரூ. 200 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோங்க. வாஸ்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 2000 சார்ஜும், ஜாதகம் எழுதி குடுக்கறதுக்கு ஒரு ரூ. 1500 சார்ஜும் பண்ணிட்டு இருக்கோங்க. தேவைப்படுறவங்க அணுகுங்க. பிரசன்னம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா, ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்கறது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் யாரு சந்தேகம் இருந்தாலும் தாராளமா கூப்பிட்டு, உங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமான்னு வேணா ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 4வது ஜாதகங்க. அதாவது 15/11/1993ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 32 வயச பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது திங்கட்கிழமை. வளர்பிற திதியில நீங்க பிறந்திருப்பீங்க. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசியில பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு. இந்த கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு யாரு சந்திராஷ்டமமா வருவா அப்படின்னா, மிதுன ராசி சந்திராஷ்டமமா வரும். அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நோ, யா, இ, உ இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த கேட்ட நட்சத்திர விருச்சிக ராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ரோகிணி நட்சத்திர ரிஷப ராசியிலையும், அதிர்ஷ்ட புள்ளி அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? கேட்ட நட்சத்திர விருச்சிக ராசினாவே சந்திரன் அங்க பார்த்தீங்கன்னா நீச்சமாகக்கூடிய ஒரு வீடுங்க. அதனால மனம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. அதாவது நீங்க நினைச்ச காரியம் நடக்காதுங்க. இல்லைன்னா நீங்க மனசால வருத்தப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. எதையும் நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். சில சமயம் அம்மானால பிரயோஜனம் இருக்காம போயிருங்க. சரிங்களா? ஒரு சில பேத்துக்கு வீட்டில இருக்க பொருட்கள் திருடு போகக்கூடிய அமைப்பு இது ஏற்படுத்தும். அது விருச்சிக ராசிக்கு உண்டான குணம். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வீட்ட கொஞ்சம் பாதுகாத்து வைக்கிறதும், இல்லைன்னா நீங்க மனசாலேயே அந்த மாரி எண்ணங்கள ஏற்படுத்திக்குவீங்க. தான் வீட்ல யாராவது வந்து ஏதாவது பண்ணிருவாங்களோ, வச்சுருவாங்களோ எண்ணமும் உங்களுக்கு வந்துட்டுருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் எடுத்துக்கலாம். சரிங்களா? கேட்ட நட்சத்திரம் யாரோட சாரம்னா, புதனோட சாரத்தில உட்கார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. இந்த புதன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, தசாபுத்தி எடுத்தோனே முதல்ல நடத்துவாங்க. அதுக்கப்புறம் கேது தசை ஒரு 7 வருஷமும், சுக்கிர தசை ஒரு 20 வருஷமும் உங்களுக்கு நடக்கும். இந்த கேதுல இருந்தே இவங்களுக்கு பூரா பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்குங்க. அது எந்த லக்னத்துக்காரங்கன்னா, ராகு, கேது தோஷம் இருக்கவங்களும், மத்தவங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேது 7 வருஷம் தசாபுத்தி, அடுத்தது சுக்கிரன் 20 வருஷம் நடத்தினாலும், அவன் பாம்பு சாரத்தில போய் உட்கார்ந்துடுறாங்க. சரிங்களா? இந்த சுக்கிரன பொறுத்தளவுக்கு ராகுவோட சாரத்தில போய் உட்கார்ந்துடுறாரு. அதாவது சுவாதீனத்தில உட்கார்ந்துருக்காங்க. அப்பன்னா ராகு, கேதுவே தசாபுத்தி தொடர்ந்து ஒரு 27 வருஷம் உங்களுக்கு நடத்தக்கூடிய வாய்ப்ப தான் குடுப்பாங்க. அப்பன்னா இப்ப சுக்கிர திசையே ராகுவோட சாரத்தில நடக்கிறனால எல்லாருமே பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு தான். முக்கியமா சொல்லப்போது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அ அந்த ராகு, கேது தோஷம் அவ்வளவு பாதிக்கும் அப்படிங்கிற காரணம் தான். என்னென்ன லக்னத்துக்காரங்க பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது வேணும். மேச லக்னம், ரிஷப லக்னம், துலாம் லக்னம், விருச்சக லக்னம். இந்த 4 லக்னத்துக்காரங்க கல்யாணம் பண்ண முடியாதுங்க. கல்யாணம் பண்ணா சேர்ந்து வாழ முடியாது. நான் அத ஓப்பனாவே சொல்லிர்றேன். சண்டை, சச்சரவு, பிரிவுல போய் நிக்கக்கூடிய அமைப்பு இது பண்ணும். இன்னும் 32 வயசு ஆச்சுங்க. சில பேர் திருமணமே பண்ண முடியலம்பாங்க. திருமணம் பண்ணவனா அவனால வாழ முடியாத சூழ்நிலையில உட்கார்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேத்துக்கு ஆண் வாரிசுகள் பிறந்தா இன்னும் பிரிவு அதிகமா குடுக்கும் அப்படிங்கிறது தான் காரணம். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிவர்த்தி இருக்குங்க. வேணா ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு நான் சொல்றேங்க. சரி. அ இது வேற என்னென்ன பண்ணும் அப்டின்னா, திருமணம் பண்ணவங்கள ஊ ஊருக்குள்ள வாழ விடாதுங்க. இது கடல் கடந்து போனா ஓரளவுக்கு பாதிப்புலேருந்து விலக்கு குடுக்கும். அவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை குடுக்கும். வெளிநாட்ல வாழ்வாங்க. பொண்டாட்டி இங்க இருப்பாங்க. ஃபோன் நம்மள்ட்ட பேசினா சந்தோஷமா இருப்பாங்க அப்டிங்கிற காரணம் தான். ஒரு சில பேத்துக்கு வேண்டாத பெண்கள் சகவாசத்தையும் குடுத்து, அதனால சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்டிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இது கடன் நோயையும் குடுக்கும். வம்பு வழக்கு பிரச்சனை குடுக்கும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் இழுத்து கொண்டு போயிரும் அப்டிங்கிற காரணத்தினாலயும், ஒரு சில பேர் ஜெயில் வரைக்குமே போ வேண்டிய சூழ்நிலை உண்டு அப்டிங்கிறதையும் சொல்லிக்கலாம். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரி. இந்த ஜாதக ரீதியா நாடி முறைப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பல தொழில் பார்க்குற யோகம் இருக்குங்க. ஒரு தொழிலோட நிக்காதீங்க. நீங்க பல தொழில் கையில வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில நிக்காது. சிவன் 1000 வருஷம் பிச்சை எடுத்தாராம். அந்த அமைப்ப நமக்கு ஏற்படுத்தும். நம்ம வாழக்கூடிய காலமும் ஒரு 120 வருஷத்துல இப்போதைக்கு சராசரியா பாதி ஆயுள் காலம் 60 வருஷம் வாழ்றோம் அப்படின்னாவே பெருசு. ஏன்னா மருத்துவத்துறை வளர வளர எல்லாத்துக்கும் ஆயுள் பலம் குறைஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல உண்மை. சரி பரவால்ல. 60 வயசு நம்ம பூர்ண ஆயுசுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட, இன்னும் 1000 வருஷம்னா எத்தன ஜென்மம் நம்ம எடுத்து இந்த இந்த கடனெல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரம்மகத்தி குடுக்கக்கூடியது. அதனால முடிஞ்ச வரைக்கும் மகாபாரத கதைய கேளுங்க. பிரம்மகத்தி நீங்கும். பசுமாட்டுக்கு உங்க கையால தீவனம் குடுங்க. வீட்டுல ஏதாவது ஒரு உயிரினங்கள வளங்க. நாங்க நாய் கூட வச்சுக்கிறது இல்ல அப்படிம்பாங்க சில பேரு. அதெல்லாம் வேண்டாங்க. கம்பல்சரி ஏதோ ஒண்ணு. ஒரு பூனையோ, நாயோ நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு உயிரினங்களுக்கு நம்ம சாப்பாட்டுல ஒரு பகுதிய கொஞ்சம் எடுத்து வைங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. இல்ல அதுக்கு வேற சாப்பிடுதா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க கையால கொஞ்சம் தீவனத்த எடுத்து போட்டு வந்து நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய நோய் நொடிய பூரா அதுங்க எடுத்துக்கும். இங்க எதையுமே இந்த இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு ஷிப் தான். அதுல நீங்க எத செய்றீங்களோ உங்களுக்கு திருப்பி வந்து கிடைக்கும். உங்கள பின்னாடி யாரோ ஒருத்தங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சரி ஓகே.
நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க. மனைவியும் நல்ல புத்திசாலி, நல்ல ஒரு ஆசிரியர். அந்த மாரி தான் அறிவுரையும் பண்ணுவாங்க. ஆனாலும் கொஞ்சம் சங்கடத்த ஏற்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற அர்த்தம். மனைவி நல்ல கோவத்துக்கும், ரோசத்துக்கும் சொந்தக்காரி. தந்தையால பிரயோஜனம் இல்ல, இல்லன்னா தந்தை இல்ல. வண்டி வாகனத்தில விபத்து உண்டு. ஒரு சில பேத்துக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் குடுக்கும். அம்மா சரியான கோவக்காரங்க, ரோசக்காரங்க. அரசு உத்தியோகத்தில இருக்கக்கூடியவங்க. உங்களுக்கும் இடது கண் பாதிக்கப்படக்கூடியது. செரிமான கோளாறு பிரச்சனை, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இது குடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருப்பீங்க. அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, நல்ல புத்திசாலித்தனத்துக்கும் சொந்தக்காரங்க தான். நீங்க ஒரு சிறந்த ஆசிரியர் தான். ஒரு சில பேர் வக்கீலா இருக்கக்கூடிய தன்மையோ, மருத்துவரா இருக்கக்கூடியதோ, இல்ல நர்சிங்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. ஒரு சில பேத்துக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயித்து வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், குழந்தை பாக்கியத்த குடுக்கக்கூடிய சிக்கலையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்ப ஏதாவது எங்களுக்கு கோச்சாரப்படி பலன்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சித்திரைக்கு மேல திருமணம் ஆகாதவங்களுக்கும், மறுமணம் செய்யக்கூடியவங்களுக்கும் யோகத்த குடுக்குங்க. சித்திரைக்கு மேல 1 வருஷம் இருக்கு யோகம். இடம் வாங்குறவங்க, வீடு கட்டுறவங்க தாராளமா அத செய்யலாம். கடன் வாங்கி செய்யணும். தாராளமா செய்யுங்க. பின்னாடி உங்களுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம். இல்லன்னா விபத்துகள சந்திச்சு நீங்க விரய செலவு பண்ணுவீங்க. அந்த விரய செலவு உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. இது சுப விரயம் பண்ணீங்கன்னா, அது உங்களுக்கு சொத்தா மாறி உட்கார்ந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.